இங்கே பாருங்க உங்களுக்கு அந்த பால் என்ன வெட்டி உங்களுக்கு வெட்டுறது பற்றி காட்டி நான் தர முடியும். இப்படி வெட்டி போட்டு ஹேண்டலோட வச்சுருங்க. ஏனென்றால் 6 மாதத்தில் நீங்கள் இந்த பூக்கண்டை அதாவது ரோஸை நீங்கள் மாற்றலாம். சரியா? அதுக்காண்டி சாடி கொண்டு இதுக்கெல்லாம் வெட்டுங்க. பின்னுக்கு வேணா தண்ணி இருக்கும் வெளியில் வைக்கக்கூடிய இப்படி இஞ்சி பாருங்க. இதுக்கு நான் எல்லாம் போட்டு உங்களுக்கு காட்டினேன் தானே ரூட்டிங் பவுடர் போட்டு. ஆனால் என்ன செய்யணும்னா இதுக்கு இந்த இஞ்சி பாருங்க இதுக்கெல்லாம் அந்த சத்து நம்ம காட்டினேன் தானே சத்து உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டு அடிக்கிறேன் இந்த சத்தம் எல்லாத்தையும் நீங்கள் இந்த இதுக்கு என்னென்றால் இதால் அள்ளி ஒரு கரண்டி வச்சு எல்லாத்துக்கும் இடக்கிட போடணும். நான் அப்படித்தான் நான் வளர்த்தேன் வேறு ரோஸு இந்த எல்லாத்துக்கும் இந்த நலிது இந்த கும்போஸ் இந்த குதிரை சாணம் தான் இதுக்கு போட்டேன். இந்த குதிரை சாணம் போட்டு இந்த இதையும் ஒரு வைக்க வையுங்கோ பேர்ந்து இடக்கிட வையுங்கோ. மழையாண்ட தேவையில் பேர்ந்து நீங்கள் ஜனவரி பிப்ரவரி கட்டாயம் போட வேணும். சரியா? இந்த முறையை பயன்படுத்தணும். இந்த முறையை பயன்படுத்தி தான் நான் இந்த ரோஸ் ரூபாக்கினா இந்த வேறங்க இது பூக்க போது என்ன கலர்னு தெரியும். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். மற்றது இந்த வெள்ளை ரோஸ் உண்டாக்கினா மற்றது இந்த பாருங்க அடுத்தது பூக்க போகுது ரெட். மற்ற அதுகளெல்லாம் பூத்துட்டுது ஏற்கனவே ஒயிட் அது நல்ல வடிவான பூவில் காட்டினா இது எல்லாமே நான் இந்த 6 மாதத்தில் வளர்த்து பூத்தது. சரி, அப்போ நீங்களும் 6 மாதத்தில் உண்டாக்கலாம். பூ நல்லா ரோஸை உருவாக்கலாம். இந்த இப்போ பூரா இது பாருங்க எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன கலர் உண்டு 4 கலர் உண்டாக்குங்க. 4 கலர் கூட பிங்க் வந்தது. நன்றி. பாருங்க உங்களுக்கு ஞாபகம் வரையில கிணத்துல தண்ணி அள்ளினது. உங்களுக்கு இந்த ரோஸ் நீ வைக்கிற நாட்கள் வந்துட்டுது. இந்த ரோஸ் எல்லாம் வெட்டி வச்சு கிடக்கு. இங்கே பாருங்க இதான் இந்த ரூட்டிங் பவுடர் இதில் ஒரு கொஞ்சத்தை போடுங்க. இதுக்கு கொஞ்சத்தை போட்டுட்டு என்னென்றால் க்ளவுஸை போடுங்க சரியான முள். அப்போ நான் கிணக்கு வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இது வேணும் நல்லா கரைச்சி போட்டு இதை வையுங்க. சரி, இது உங்களுக்கு சாம்பிளுக்கு வைக்கிறேன். இரண்டு நான் ஏற்கனவே நிறைய வச்சுட்டேன். இதுக்கு வச்சுட்டேன். 2 எடுக்கிறேன். இதை வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வையுங்க. வச்சுட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து நான் எப்படி பதி வைக்கிறேன்னு காட்டுறேன். நான் போன முறை 6 கண்டு உண்டாக்கினேன். அதுக்காக வேண்டி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வைக்க வேணும். இதை இந்த முறையில் வையுங்க. ஓகே, பாய். பாருங்க இது செப்டம்பரில் நான் உண்டாக்கினது. வேறு எதுவும் பார்ப்போம். இங்கே இப்படி மூடி வச்சுட்டு இப்படி உண்டாக்கி நான் ரோஸ் வடிவான ஒரு கலர் அந்த சந்தோஷம். இங்கே பாருங்க இது இன்னும் வைக்க இருக்கிறேன். எல்லாம் வச்சு கிடக்கு. உடனடியாக ரோஸுகளை வையுங்கோ. பாருங்க இது இந்த வருஷம் தடி முடிஞ்சு வச்சது. இவருக்காக நான் எத்தனை நாள் காத்திருக்கிறேன். என்ன கலருன்னு தெரியாமல் இருக்கு. பிங்க் மாதிரி இருந்து ரெட் மாதிரி இருந்து இப்போ ஓரளவுக்கு ஊர்ஜிதமாயிட்டு ரெட் உண்டு.
ஆனாலும் இப்போ 5 நாளாக தவம் இருக்கிறேன். நீ அப்போ தான் நான் இன்னும் கலர் உண்டுன்னு பார்க்க. நீ பெரிய ரோஸோ சின்ன ரோஸோ இந்த நான் இந்த ரோஸோட போராட்டமாடா. இது பாருங்கள், எனது அடுத்த வெள்ளை ரோஸ் பூத்திருக்குது. நான் பூத்து விழுந்தும் போச்சு, இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கோ, அடுத்தது 6 மாத பூ. இந்த 6 மாதத்தில் வச்ச பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறேன்னா கடைசியாக இருக்க எல்லாத்தையும் சேர்த்து போகல. இந்த வருஷம் 3வது இது. இந்த பூத்து இந்த மரம் வேணுமெண்டா இப்படி ஒரு மரம் எனக்கு தரலாம். இதுதான் அந்த பூ. இது என்னென்னா புது ரோஸ் உண்டு. இன்னத்துக்கு இவ்வளோ காலம் பார்த்து நீங்கள் கிட்டியா அது என்ன அவ்வளோ ஆசையாக இருக்கும். இது 3வது ரோஸ். நான் வச்சு 6 மாதம் வச்சு உண்டாக்கினது. உங்களுக்கு ரோஸ் அப்படி உண்டாக்குற முறை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாம் லிங்கில் போட்டலாம், போய் பாருங்க. இல்லையாண்டா எழுதுனீங்கன்னா திருப்பி போடுவேன். அந்த எப்படி அது இவ்வளோ கதியாக உருவாக்குறது ரோஸ் உண்டு. அப்போ ஆசையில் எனக்கு பொறுமை இழந்து இந்த மெல்லமாக நுள்ளி பார்த்தேன். நான் பிங்க் மாதிரி கிடக்கு, பெட்டிய பிங்க் மாதிரி. இந்த பார்க்குறீங்களா? ஐயோ, பாருங்க, இது இந்த வருஷம் தடி முடிஞ்சு வச்சது. இவருக்காக நான் எத்தனை நாள் காத்திருக்கிறேன். என்ன